ஓம் நம சிவாயம் அரகர மகாதேவ். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய இடம் மணிகர்ணா காட்டு. மணிகர்ணா காட்டுக்கு தான் உள்ள போகிறோம், வாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு இருக்காமே, அங்க கிட்ட போய். ஓம் நம சிவாயம். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா மணிகர்ணா காட்டில் வந்திருக்கோம். இந்த மணிகர்ணா காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேதங்கள் எரிஞ்சிட்டு இருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பல 100 மைலுக்கு அப்பால வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போன அன்பர்கள் இங்கே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து எரி விடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடனடியாக அந்த மோட்சம் கிட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில மக்கள் வராங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பிரேதங்களை எரிக்க மாட்டாங்க. என்னென்ன பிரேதங்களை எரிக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சவங்களை, கர்ப்பிணி பெண்களை, சாமியார்களை, அதே போல வந்து பார்த்தீங்கன்னா துர்மரணம் ஏற்பட்டவர்களை வந்து இந்த இந்த மணிகர்ணா காட்டில் எரிக்க மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இறந்து போனால் கூட இங்கே எரிக்க மாட்டாங்க. அந்த அளவு ஒரு மகத்துவம் வாய்ந்த மணிகர்ணா காட்டு. இந்த மணிகர்ணா காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்தி பீடத்தில் பல சக்தி பீடங்கள் இருக்கு. இப்போ அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காதோட அந்த கமண்டலம், அந்த தோடு மணிகர்ணா காட்டு அப்படின்னு எப்படி பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட காது தோடு கீழே விழுந்தது தான், அந்த மணி விழுந்தனால தான் மணிகர்ணா காட்டுன்னு பேர் வந்துட்டு சொல்றாங்க. ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடம். ஏதாச்சும் வந்து ஒரு அம்பாள் தெய்வத்தை உபாசனை பண்றவங்க, காளி உபாசனை பண்றவங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு வேலையில இங்கே உட்காந்து பூஜை பண்றாங்க. நிறைய அகோரிகள் வந்து பார்த்தீங்கன்னா இரவு 12 மணிலேருந்து விடிகாலம் வரைக்கும் இங்கே வந்து உட்காந்து தவம் பண்ணிட்டு போறாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா உருவேற்றுறதுக்கு இந்த மணிகர்ணா காட்டு இது பண்றாங்க. இதுதாங்க மனிதனோட வாழ்க்கை, வேற ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, இதான் மனிதனோட வாழ்க்கை. நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேடல்ல ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம தேடல ஓனாலும் நாம வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நிலை இதுதான். மன்னாதி மன்னனும் ஒரு நாளும் பிடி சாம்பல் ஆவான் அப்படிங்கிறாங்க. அதனால இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச தான தர்மம் அன்னதானங்களை பண்ணுங்க, ஏழை எளியோருக்கு உதவுங்க, இறைவனை தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க. அதுதான் நிரந்தரம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிட பிறவிங்கிறது ஒரு அற்புதமான பிறவி. இந்த பிறவியை நம்ம எடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இறைவனை கும்பிடணும், நம்ம தாய் தந்தையரை கும்பிடணும். ஏன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இருக்காங்க, எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் இருக்கு. நமக்கு மட்டும்தான் இந்த பிறவி. பாருங்க, எத்தனை பிரேதங்கள் எந்தெந்த ஊர்லேயே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடக்கம் பண்ணி இங்கே எரி விடுறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்சத்தை கிடைக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது தான் இந்த இது. இன்னொரு விஷயம் என்னன்னு இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரேதங்கள் எரியிறப்ப அது துர்நாற்றம் வீசாது. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் போய் ஒரு பிரேதம் எரியிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது துர்நாற்றம் வீசும். நான் பாருங்க எவ்வளோ புகை வருது, பிரேதம் எரிஞ்சிட்டு இருக்குது, எந்த ஒரு நாற்றமும் அடிக்காது. காசியில் வந்து பார்த்தீங்கன்னா கருடன் பறக்காது, அதே மாதிரி மாடு முட்டாது. ரெண்டாவது வந்து பிரேதம் வந்து பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசாது. எரிவுறப்ப அந்த துர்நாற்றங்கள் வராது. அந்த அளவு ஒரு சிறப்பு மிக்கது. பள்ளி கத்தாது, காகம் கரைக்காது, மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா வாசனை அடைக்காது. அதுதான் வந்து இந்த காசியோட மகத்துவம். சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட நகரம். மனிதனாக இந்துவாக பிறந்தவன் ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய இடம் காசி. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் வந்து மெக்காவுக்கு போறான், ஒரு கிறிஸ்தவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட இதுக்கு போறான், ஜெருசலேம் போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம வந்து பார்த்தீங்கன்னா காசிக்கு வரணும். உங்களோட லட்சியம் வந்து காசிக்கு வரதை எடுத்துங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறு குழந்தை முதல் வயதானவர் வரைக்கும் காசிக்கு வரலாம். எந்த ஒரு வயதும் தடை கிடையாது. எல்லாம் வல்ல மணிகர்ணாவோட தாயோட ஆசி பரிபூர்ணமா கிடைக்கட்டும். ஓம் நம சிவாயம். திருச்சிற்றம்பலம். कहाँ से आए हैं आप? सेलम, तमिलनाडु स्वामी। तमिलनाडु। महावीर